பிரான்சிஸ் இத்தாலியில் அசிசி நகரத்தில் பிறந்தவர். ஒரு பெரிய துணி வியாபாரியின் மகன், பெரிய பணக்காரர். அப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறந்த புனித பிரான்சிஸ் அசிசியார் ஏழைகளின் நிலையை தெரிந்து அவர்களுக்கு உதவி செய்து வந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர் அறிந்து கொண்டார். அவருடைய இறை வார்த்தையை தியானித்தார். ஆனால் அவரின் அப்பாவிற்கு அது பிடிக்கவில்லை. புனித அசிசி பிஷப் முன் நிறுத்தப்பட்டார். ஆனால் புனித பிரான்சிஸ் அசிசியார் ஒரு வார்த்தையும் பேசாமல் ஆடைகளை கழற்றினார். தன் உள்ளாடை முதற்கொண்டு கழற்றி தன் தந்தையிடம் கொடுத்தார். முற்றிலும் நிர்வாணமாக அவர் கூறினார், இதுவரை நான் உங்களை என் தந்தை என்று அழைத்தேன். ஆனால் இனி என் தந்தை பரலோகத்தில் இருக்கும் என் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துதான் என்று கூறினார். வியந்து போன பிஷப் அவருக்கு மேல் அங்கியை கொடுத்தார். வறுமை நிறைந்த வாழ்க்கையை தேர்வு செய்தார் புனித பிரான்சிஸ் அசிசியார். தன் குடும்ப உணர்வுகளை, உலக ஆசைகளையும் துறந்தார். துறவற வாழ்க்கையை மேற்கொண்டார். புனித பிரான்சிஸ் அனைத்து இயற்கையையும், விலங்குகள், பறவைகள் ஆகியவற்றின் மேல் அன்பு கூர்ந்து வாழ்ந்தார். அவைகளை சகோதர சகோதரி என்று நேசித்து வாழ்ந்தார். அவை அனைத்தையும் அன்பு செய்து வாழ்ந்தார். அவற்றை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் நிறைய இருக்கின்றது. அப்படிப்பட்ட அவர் ஒரு ஜெபத்தை எழுதினார். அந்த ஜெபம் சமாதான ஜெபம் என்று அழைக்கப்பட்டது. இந்த ஜெபத்தை கேட்டு அமைதி பெறுங்கள். புனித பிரான்சிஸ் அசிசியாரின் சமாதான ஜெபம். இறைவா, அமைதியின் தூதுவனாய் என்னை பயன்படுத்தும். பகையுள்ள இடத்தில் பாசத்தையும், மனவேதனையுள்ள இடத்தில் மன்னிப்பையையும், பிளவுள்ள இடத்தில் ஒன்றிப்பையையும், ஐயமுள்ள சூழலில் விசுவாசத்தையும், பொய்மையுள்ள இடத்தில் உண்மையையும், அவன் நம்பிக்கையுள்ள மனதில் நம்பிக்கையையும், இருள் சூழ்ந்த இடத்தில் ஒளியையும், துயரம் நிறைந்த உள்ளத்தில் மகிழ்ச்சியையும் வழங்கிட எனக்கு அருள் புரியும். ஓ தெய்வீக குருவே, ஆறுதல் பெறுவதை விட ஆறுதல் அளிக்கவும், பிறர் என்னை புரிந்து கொள்ள விரும்புவதை விட பிறரை புரிந்து கொள்ளவும், பிறருடைய அன்பை அடைய ஆசிப்பதை விட பிறருக்கு அன்பை அளிக்கவும் எனக்கு அருள்வீராக. ஏனெனில் கொடுக்கும் பொழுது மிகுதியாக பெறுகிறோம், மன்னிக்கும் பொழுது மன்னிப்பை அடைகிறோம், மரிக்கும் பொழுது நித்திய வாழ்விற்கு பிறக்கிறோம். எனவே சுயநலமற்ற வாழ்வில் அமைதியை அடைகிறோம். ஆமேன். இறைவன் ஆசீர் என்றும் உங்களோடு இருக்கும். புனித பிரான்சிஸ் அசிசியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இதை அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் செய்யுங்கள். காட் பிளஸ் யூ.